கள்ளக்காதல் தகராறில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி இளைஞரை அவரது நண்பர்களே படுகொலை செய்து சடலத்தை தங்களது வீட்டின் கழிவுநீர் தொட்டிக்குள் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக இருவரை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்தவர் மகேந்திரன். இவருக்கு 26 வயது ஆகுது. இவர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. சென்னை மாதாவரத்தில் உள்ள துணிக்கடை குடோனில் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்காரு. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மகேந்திரன் மாயமானதை அடுத்து அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. இது தொடர்பாக போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் மகேந்திரனின் செல்போன் அவருடன் வேலை பார்த்த 44 வயதாகும் வைத்தியநாதன் என்பவரிடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவரை பிடித்து விசாரித்த போது 47 வயதாகும் லாரன்ஸ் என்பவருடன் சேர்ந்து மகேந்திரனை கொலை செய்து அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மகேந்திரன், லாரன்ஸ், வைத்தியநாதன் ஆகிய மூவரும் நண்பர்கள். லாரன்ஸின் மனைவிக்கும் மகேந்திரனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு. லாரன்ஸின் எச்சரிக்கையை மீறி அவரது மனைவியை மகேந்திரன் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று 1 மாதமாக தங்கியிருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த லாரன்ஸ் தனது நண்பர் வைத்தியநாதனுடன் சேர்ந்து மகேந்திரனை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்காங்க. கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி மகேந்திரனை நைசாக பேசி திருவள்ளூர் அழைத்துச் சென்று மது அருந்த வச்சிருக்காங்க. பிறகு லாரன்ஸின் வீட்டிற்கு அழைத்தும் சென்றிருக்காங்க. நள்ளிரவில் மது போதையில் இருந்த மகேந்திரனை தலையணையால் முகத்தை அழுத்தி பெல்ட்டால் கழுத்தை நெரித்தும் இருவரும் கொடூரமாக அவரை கொலை செஞ்சிருக்காங்க. பிறகு உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி லாரன்ஸின் வீட்டின் பின்புறம் உள்ள 6 அடி கழிவுநீர் தொட்டிக்குள் வீசி மூடியிருக்காங்க. கொலைக்கு பிறகு இருவரும் எதுவுமே நடக்காதது போல உலவி வந்திருக்காங்க. லாரன்ஸின் மனைவி மகேந்திரன் தங்கியிருந்த வீட்டிலேயே தங்கி வேலைக்கு சென்று வந்திருக்காங்க. சடலம் கழிவுநீர் தொட்டிக்குள் இருந்தாலும் துர்நாற்றம் வெளியே வராததாலும் இந்த சம்பவம் 1 மாதமாக தெரியாமலேயே இருந்திருக்கு. நேற்று சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் அழுகிய நிலையில் இருந்த மகேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளான லாரன்ஸ் மற்றும் வைத்தியநாதன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.